பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் எப்பவும் போல வழக்கமா நம்ம அரசியை கணக்கு பார்க்க சொல்றாங்க. உடனே பழனிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. பழனி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இதை பார்த்துடுறாங்க கதிர் பார்த்துட்டு, மாமா என்னாச்சு, எப்பவும் போகல இல்லாம நீ இப்படி இருக்கே, என்னாச்சு உனக்குன்னு சொல்றாங்க. மாப்பிள்ள அது வந்துடான்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு மாமா, சொல்லு மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா மாப்பிள்ள, என் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடான்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் பார்த்துற, நீ வெளியே வான்னு சொல்லிட்டு பழனியை வெளியே கூட்டிட்டு போறாங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க, என்ன நடந்தது சொல்லு மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாப்பிள்ள, நான் ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. சரி, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியே, அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லு மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் மச்சனோட கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டேன்டான்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிற ஆள் கிடையாது, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு மாமா, நடந்து முடிஞ்சு போச்சு, நீ தெரியாம தானே பண்ண, இதுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்ட, அப்பா கிட்ட செலவுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. சுகன்யா முன்னாடி உன் அப்பா திட்டாருன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னை தனியே கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாலும் அதை நான் ஏத்துப்பேன், ஆனா இந்த மாதிரி மட்டும் பண்ணா என்னால தாங்கிக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கதிருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம கதிர் ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க. இப்ப கதிர் பழனிக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.